ஓம் சாய்ராம். சாய்பாபா தான் வாழ்ந்த காலத்தில் நிறைய அதிசயங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஸ்ரீ சாய் சச்சரிதம் புத்தகத்திலிருந்து ஒரு அதிசய கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாபா எப்படி தன் சொல்லின் மூலமாகவே ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தன் பக்தரை காப்பாற்றினார், மேலும் இயற்கையை எப்படி கட்டுப்படுத்தினார் என்பதை விளக்கும் ஒரு அற்புதமான கதையை இந்த பதிவில் பார்க்கலாம். ஒருமுறை ஷீரடியில் மதிய நேரத்திற்கு பிறகு திடீரென்று வானத்தில் கரிய மேகங்கள் சூழ்ந்தன. யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பயங்கரமான புயல் காற்றுடன் கூடிய மகா பெருமழை பெய்ய தொடங்கியது. மழை சாதாரணமாக இல்லை, இடி மின்னலுடன் கூடிய பேய் மழையாக உருவெடுத்தது. ஷீரடி கிராமமே வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. அக்காலத்தில் வீடுகள் யாவும் களிமண்ணாலும் கூரைகளாலும் ஆனவை என்பதால் எப்பொழுது வீடுகள் இடிந்து விழுமோ என்ற பயத்தில் மக்கள் நடுங்கினர். கிராமத்து ஆடு மாடுகள் கத்தத் தொடங்கின. வேறு வழியே தெரியாத கிராம மக்கள் அனைவரும் அலறி அடித்துக்கொண்டு தங்களை காப்பாற்ற கோரி பாபா அமர்ந்திருந்த துவாரகமாயி மசூதிக்கு ஓடி வந்தனர். பாபா, இந்த மகா மழையிலிருந்து எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் காப்பாற்றுங்கள் என்று பாபாவின் பாதங்களில் விழுந்து அழுதனர். மக்களின் துயரத்தை கண்ட பாபாவின் உள்ளம் உருகியது. அவர் உடனே மசூதியின் விளிம்பிற்கு வந்து நின்றார். கோபத்துடன் வானத்தை பார்த்து தன் கையில் இருந்த சட்காவை, சிறு குச்சியை தரையில் பலமாக தட்டினார். மிகவும் கம்பீரமான குரலில் வானத்தையும் மழையையும் நோக்கி உரக்க கட்டளையிட்டார். நிறுத்து, அமைதியாக இரு, கீழே இறங்கு. பாபா இந்த வார்த்தைகளை கூறி முடித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒரு மகா அற்புதம் நிகழ்ந்தது. அதுவரை பேய்தனமாக பெய்து கொண்டிருந்த மழை திடீரென வேகம் குறைந்தது. பலத்த புயல் காற்று அப்படியே நின்றது. கரிய மேகங்கள் கலைந்து வானம் பளிச்சென்று மாறியது. ஒரு எஜமானனின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் ஊழியனைப் போல பாபாவின் சொல்லுக்கு அந்த பெருமழையும் இயற்கையும் அப்படியே கட்டுப்பட்டு நின்றதைக் கண்ட கிராம மக்கள் பாபாவின் தெய்வீக சக்தியை உணர்ந்து மெய்சிலிர்த்து போயினர். இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, பாபா வெறும் சாதாரண மனிதரோ அல்லது பக்கிரியோ அல்ல. அவர் பஞ்சபூதங்களையும் இயற்கையையும் ஆளக்கூடிய பரம்பொருள். நம் வாழ்க்கையில் எத்தகைய பெரிய புயல்களும் கஷ்டங்களும் வந்தால், நாம் பாபாவை சரணடைந்தால் அவர் ஒரே சொல்லில் நம் துன்பங்களை அடக்கி நமக்கு அமைதியை தருவார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.